இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து இந்த வரவிருக்கக்கூடிய 2026 இருக்கு இல்லையா, அவங்க எதெல்லாம் காஷியஸாக இருக்கணும்? ரொம்ப என்ன ஜாபை விடக்கூடாது. விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஜாப் கையில் வாங்கிட்டு விடுங்க, இல்லைனா விடாதீங்க. என்னுடைய முதல் அட்வைஸ் அதுதான். ரெண்டாவது, நீங்கள் வந்து பண தேவைக்கேற்ப கடன் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. இன்னொன்று, கண்டிப்பாக யாருக்கெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கோ இந்த வருடம் கல்யாணம் ஆகும். அதுவும் 90s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மிதுன ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும். இந்த 90s கிட்ஸில் நிறைய பேர் எந்தெந்த ராசியில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் இருப்பாங்க, சிம்மத்தில் இருப்பாங்க, துலாமில் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் கல்யாணம் ஆகும். கல்யாணம் தடைப்பட்டவங்க, தாமதம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். மேம், இப்போது மிதுன லக்னத்துக்கான கோவில் தரிசனங்கள், இந்தந்த கோவில்கள் அவங்க கண்டிப்பாக லைஃப் டைமில் போய் தரிசனம் பண்ணணும், இனிமேலும் அவங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லாகவே அந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தரிசன கோவில்கள்லாம் இருக்கா? இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் நெல்லையப்பர் கோயில் இருக்குல்ல திருநெல்வேலியில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அடிக்கடிக்கு போயிட்டு வரும்போதும் அவங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் இப்போது மிதுன லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ராகு தசை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ராகு நல்லா இருந்தார் அப்படின்னா பரவாயில்ல. ராகு நல்லா இல்லை அப்படின்னும்போது ஒரு முறை இதுக்கு போயிட்டு வரலாம், குக்கே சுப்பிரமணியம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதுவுமே நல்ல ஒரு சேஞ்ச். ராகு தசை இருந்தால் மட்டும், இல்லைனா வேண்டாம், போயிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைஃப் டைம் அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய கோவில்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில், நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், எங்கே வேணாலும் அவங்க தரிசனம் பண்ணலாம். நல்ல மாற்றம் கொடுக்கும்.